இது என்னன்னு தெரியுமா தெரியுமா இது என்னன்னு தெரியுமா? இதுதான் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன். நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரையும் போட்டுட்ருக்காங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காய்க்கு என்ன பண்ணணும்னு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்றோம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, தெளிவாக சொல்லி தரேன். இந்த உலகத்தில் சரியா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட இன்சுலின் போட்டுட்ருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? சொல்லுங்கள், நல்லா கேட்டுடுங்க. சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை கண்டிப்பாக நடத்த முடியாது, வெயிட் என்ன பண்ண முடியாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம், 140லேருந்து 70 கிலோ. எப்படி குறைச்சோம்? ஒன்லி பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். சரிதானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் அப்படி யாராவது நடத்துனாங்க சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டுட்டு? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மூக்கரட்டை கீரை ரொம்ப ஃபேமஸ் இப்போ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், சிறு குறிஞ்சான் பொடியும் பாவக்காய் ஜூஸும், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் இப்போ 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி, சிறு குறிஞ்சான் பொடி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லு தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், இது எல்லாத்தவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லு தெளிவாக. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரியா?